ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, 2 வகையான ஜூஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மல்கோவா வச்சு ஒரு ஜூஸும், ரஸ்தாலியை வச்சு ஒரு ஜூஸும், மில்க் ஷேக் தான் போட போகிறேன். மாம்பழம் ஜூஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாக்கோ பவுட்ரு போட போகிறேன். பால், சர்க்கரை, வெல்லம், சாக்லேட்டு, ஜெம்ஸ் மிட்டாய், ஐஸு எல்லாம் போட்டு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் போட்டு ஒரு மில்க் ஷேக் பார்ப்போம். 2 பழம் எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் 2 பழம் போட்டுக்குருவோம். பழம் நல்ல பழமாக போட்டுக்கோங்க. பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. வெல்லம் போட போகிறேன் மில்க் ஷேக்கு. ஜூஸ் எந்த ஜூஸ் போட்டாலும் ஜீனி போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெல்லம் தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டி உங்களுக்கு எவ்வளோ கூலிங் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சாக்கோ பவுட்ரு ஒரு டீஸ்பூன் போடுறேன். 1.5 போட்டிருக்கேன். ரொம்ப போட்டுற வேணாம், கசப்பு எடுக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ சூப்பராக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க ஜூஸ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக அரைச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். மில்க் ஷேக் போடுறதுக்கு சாக்லேட் பவுட்ரு அவசியம் போடணும். கோகோ பவுட்ரு இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் சாக்லேட் வாங்கி போட்டுக்கோங்க. சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ வாழைப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பழத்தை வந்து மல்கோவா வாங்கி வச்சுருந்தோம். நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. நான் காய்ச்சின பால் தான் எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றுறேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. மேங்கோ ஜூஸுக்கு நாட்டு சக்கரை நல்லா சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை போடுறேன். ஜீனியை குறைச்சிருங்க. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டி ஒரு 5-6 கியூப் போடுறேன். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். வாங்க மேங்கோ ஜூஸ் எப்படி அரைச்சிருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக அரைச்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா குடிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது. நான் 2 பழம் நல்ல பெரிய பழமாக போட்டேன். பால் வந்து நல்லா பசும்பால் வந்து தண்ணி ஊற்றாத பாலாக இருக்கணும். இல்லாட்டி பாக்கெட் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். பால் மட்டும் தண்ணியாக போயிடக்கூடாது. எல்லோரும் நினைக்கிறேன் என்ன மேங்கோ ஜூஸ்லாம் போட்டு காட்டுறாங்க, எல்லாருக்கும் தெரியுமே நினைக்கலாம். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பால் வந்து கெட்டியாக இருக்கணும். பசும்பால் வந்து கெட்டியாக இருக்கணும். பாக்கெட் பாலாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா காய வச்சு ஆற வச்சு ஊற்றணும். அந்த மாதிரி ஜூஸ் வந்து எல்லோரும் போடுவாங்க. இருந்தாலும் நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இந்த ஜீனியை வந்து எல்லாருமே கம்மி பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு வந்து வாழைப்பழம் போட்டு மில்க் ஷேக் போட்டதுக்கு வெல்லம் போட்டிருக்கிறேன். இது மாதிரி மேங்கோ ஜூஸ் போட்டதுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கு நல்லது. உடம்புக்கு நம்ம ஜூஸ் குடிக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சத்து உடம்பு நல்லா சேருனாக்க இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரையை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜூஸெல்லாம் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பொருள் தான். அது வெயில் காலத்தில் யாருமே ஜூஸ் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம அதோடு இன்னும் நம்ம டேஸ்ட்டாக கொடுக்கும்போது விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஜூஸுக்கு, மேங்கோ ஜூஸுக்கு நான் வந்து ஐஸ்கிரீம் போடுறேன். மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீம் போடுறேன். நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்கணும். அப்போ தான் பிள்ளைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஜூஸுக்கு வந்து நான் டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சாக்லேட்டு. அதை வந்து நான் இந்த மேங்கோ ஜூஸுக்கு கொஞ்சம் போடுறேன். வாழைப்பழம் மில்க் ஷேக்கு ஜெம்ஸ் மிட்டாய் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பார்க்கையிலே. அதை கொஞ்சம் மேலே அப்படி போட்டு விட்டுக்குவோம். இன்னும் ஏற்கனவே நம்ம வந்து வெல்லமெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம். நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கிறோம். அதோடு இந்த சாக்லேட்லாம் கொஞ்சம் போட்டோம்னாக்க
பிள்ளைங்க இன்னும் விரும்பி ஜூஸ்லாம் வேணாங்கிறவங்க கூட கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி டெக்கரேஷனை நான் எப்போவுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது, எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வேணாங்கிறவங்க கூட வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான ஜூஸ் 2 ஜூஸுமே உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.